அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ டிஎன்இபி 2025 வரக்கூடிய ஃபீல்டு அசிஸ்டன்ட், அதாவது 1794 பணியிடங்களுக்குண்டான அறிவிப்பு வெளியானது. அதோட அறிவிக்க முடிஞ்சு எக்ஸாமுக்கு கடைசி 20 நாள் தான் இருக்கு. ஸோ கடைசி 20 நாட்கள். ஸோ இந்த கடைசி 20 நாட்கள் இந்த கள உதவியாளர் பணிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னையிலிருந்து கணக்கு பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 16/11/2025 தான் உங்களுக்கு எக்ஸாம். இன்னையிலேருந்து கணக்கு பண்ணினா 23 டேஸ் இருக்கு. ஸோ அந்த 23 டேஸை 3 டேஸ் அந்த சண்டே அந்த இதுன்னு விட்டாலும் ஒரு 20 டேஸ் அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம். இந்த 20 நாட்கள்ல நீங்க என்ன பண்ணலாம், எந்தெந்த டாப்பிக்கை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம் அப்படின்றத தான் நம்ம முழுக்க சொல்ல போறோம். இது நம்மளோட ஒரு அனாலிசிஸ் தான், சரிங்களா? இதைப்படி ஃபாலோ பண்ணலாம். இல்லை உங்களோட எபிலிட்டி என்னவோ அதுக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதுவே இன்னும் நிறைய பேருக்கு மேஜர் டிஃபரன்ஸ் இன்னும் புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. ஸோ ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கு. ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. 4 ஆப்ஷன் இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு. இது முதல் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிபிடி எக்ஸாம் அப்படின்றப்ப கம்ப்யூட்டர்ல எழுத போறீங்க. அதனால ஓஎம்ஆர் மிஸ்டேக் உங்களுக்கு வராது. நீங்க கம்ப்யூட்டர்ல முழுக்க எப்படி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்லாம் அட்டன் பண்றது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தயவு செய்து போய் பாருங்க, சரியா? ரைட். பேப்பர் 1 பேப்பர் 2 நெகட்டிவ் மார்க் கிடையாதுன்னாச்சு. ஸோ பேப்பர் 1 இப்போ நான் வரிசையா சொல்றேன். பேப்பர் 1ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ். ஸோ இதுல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத சொல்றேன். கடைசி இந்த 20 நாட்கள் இதனாச்சும் தயவு செய்து படிச்சுக்கோங்க. இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 யூனிட் இருக்கு, சரிங்களா? 7 யூனிட்ல நீங்க இந்த 7வது யூனிட்டை தயவு செய்து விட்டுருங்க. 7வது யூனிட்டை தயவு செய்து விட்டுருங்க, முடிஞ்சு, அவ்வளவுதான். அப்போ வந்து மிச்சம் இருக்கிறதுல 85 கேள்வி வரப்போகுது. இந்த 85 கேள்வியில நீங்க 40 கேள்வி அடிச்சா பாஸ். 85 கேள்வியில 40 கேள்வி அடிச்சா நீங்க பாஸ். ஸோ இந்த 40 கேள்விக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க மேக்சிமம் இந்த 20 நாள் என்ன பண்றீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை தவிர உங்களுக்கு ஒரு சோர்ஸே கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம 50 செட் கொஸ்டின் போட்டிருக்கோம். அதோட லிங்க் நம்ம டெலகிராம்ல கொடுத்துருக்கோம், இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனே வைக்கிறேன். 50 செட் கொஸ்டின் அதுல இருக்கிற தமிழை மட்டும் நீங்க இந்த 20 நாட்கள்ல பாத்தீங்கன்னா பக்காவா நீங்க என்ன பண்ணலாம், 40 கொஸ்டின் ஈஸியா அடிச்சிடலாம். இல்ல சார் எனக்கு படிச்சாதான் கரெக்டா இருக்கும் ஒவ்வொரு டாபிக் வைஸா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நம்மளோட தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா போதும். தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th to 10th வந்து பக்காவா கவர் பண்ணி எல்லாமே ஒரு 110 டாபிக்ஸ் மேல சிலபஸ் வைஸ். இதுல எப்படி இலக்கணம் 1 அந்த மாதிரி இலக்கணம் 1னா இந்த மாதிரி இங்க பாருங்க, இலக்கணம் 1னா இதுல ஒவ்வொரு டாபிக்ஸா கொடுத்துருப்போம். வேணும்னா இது பிடிஎஃப் மெட்டீரியலா வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காமன் ஃபார் ஆல் எக்ஸாம். டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 எந்த எல்லாத்துக்குமே இது காமன் ஃபார் ஆல் தான். இதுல நீங்க முக்கியமா படிக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரொம்ப ஈஸியானது, சரியா? அது ஈஸியா நீங்க இதுல வந்து ஒரு 3-4 கொஸ்டின் கேட்டுருவாங்க, அது நீங்க ஈஸியா எழுதிடலாம். அது போக பாத்தீங்கன்னா ஒற்றுப்பிழை, 2 வினைச்சொற்களோட வேறுபாடு, இப்ப இந்த பனி இந்த பனி, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இதெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சில கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே டைரக்டா கொடுத்துருப்பாங்க. அதனால அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி 42 வேர்டிங்ஸ் தான் இருக்கும், 42 எழுத்துக்கள் தான் இருக்கும். அது தெரிஞ்சா முடிஞ்சு போச்சு. எதிர்ச்சொல்லு ஈஸி, சரியா? அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கும் ரொம்ப ஈஸியானது. கோடிட்ட இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அவங்களே வந்து வேர்டிங்ஸும் கொடுத்துருவாங்க, அதனால பிரச்சனை இல்லை. அது போக பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு மறு பெயர்கள் அது ரொம்ப ஈஸியா, மினிமம் 2 to 3 கொஸ்டின் கேட்டுருவாங்க, ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு அது ஒருமைப்பன்மை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆண்பால் பெண்பால் உயர்திணை, இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பிளேலிஸ்ட் வீடியோவா ஃப்ரீயாவே போட்டிருக்கோம். அந்த ஃப்ரீ கிளாஸை நீங்க பார்த்தாலுமே உங்களுக்கு ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். எழுதும் திறனை பொறுத்த வரைக்கும் இந்த தன்வினை பிறன்வினை இதெல்லாம் வந்து நம்ம தனியாவே செஷன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒளிமரபு, இந்த பால் மரபு, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியானது. ஸோ இந்த 3 யூனிட்ல பாத்தீங்கன்னா நல்லாவே ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ 3 யூனிட் 25, 15, 40, இங்க பாத்தீங்கன்னா 15. ஸோ 55 கொஸ்டின்ஸ் கிட்ட இதுலயே நீங்க வந்து என்ன பண்ணிடலாம் அடிச்சனா இந்த 55ல 40 ஈஸியா பண்ணிடலாம். அது போக கலைச்சொற்கள் இது வந்து நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துட்டோம். டெலிகிராம்ல போய் ஃபைல்ல தேடி பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் ஃப்ரீயாவே கொடுத்துட்டோம். அது போக நம்மளோட தமிழ்நாடு அந்த கலைத்துறை சார்பில் இருந்து கொடுத்தது எல்லாமே தொகுத்தும் நம்ம என்ன பண்ணிட்டோம், பிடிஎஃபா அப்டேட் பண்ணிட்டோம். உங்களுக்கு புக்ல இல்லாதது கேட்கணும் அப்படின்னா அந்த பிடிஎஃப்ல இருந்து தான் கேட்பாங்க. ஸோ அப்ப நீங்க உங்களுக்கு 40 மார்க் எடுக்கிறதுக்கு என்னென்ன அப்படின்றது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா?
மற்றது நீங்க 4 ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணாலே உங்களை என்ன பண்ணிடும், ஈஸியா இது பண்ணிடும். இந்த கலைச்சொற்கள்ல இருந்து மட்டும் கண்டிப்பா 10 கொஸ்டின் கண்டிப்பா வந்துருவாங்க. ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்காங்க. அப்ப தமிழ்ல 40 மார்க் ஈஸி. ஆனா இந்த தமிழ்ல 40 மார்க் எடுத்தா பாஸ் மட்டும்தான், ஸ்கோரிங் பார்ட் கிடையாது. இந்த மார்க்கை உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ அடுத்து செகண்ட் பார்ட் ஜிஎஸ் மேக்ஸ். ஸோ இதுல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோரிங் பார்ட். ஜிஎஸ் மேக்ஸ் சேர்த்து மொத்தம் 100 மார்க் வரும். இது வந்து 75, மேக்ஸ் வந்து 25. ஃபர்ஸ்ட் நான் மேக்ஸ் சொல்லிடுறேன், எதாவது இம்பார்ட்டண்டா படிக்கணும்ன்ற. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு 4 கொஸ்டின் வந்துடும். டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு 3 கொஸ்டின் வரும். HCF LCMல இருந்து 3 கொஸ்டின்ஸ் வரும். வேற 7 10 கொஸ்டின் இதுலயே ஆயிடுச்சு. அது போக தான் உங்களுக்கு என்னது, இந்த சிம்பிளிபிகேஷன், பர்சன்டேஜ் இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் இந்த பரப்பளவு, கொள்ளளவு இது வரும். ஸோ அப்போ மிச்சம் இருக்கிற 5 கேள்விகள் வந்து இதுல இருந்து வரும். அப்ப நீங்க எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுக்கும் நம்ம பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம், PDF மொத்தமா கொடுத்தாச்சு. மேக்ஸுக்கு தனித்தனி செப்பரேட் டாபிக் வைஸா கொடுத்தாச்சு. அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லி தான் நம்ம கொடுத்துருக்கோம், அதை நீங்க பாத்துக்கலாம். டைம் அண்ட் ஒர்க்குக்கும் அதே மாதிரி தான், HCF LCMக்கும் அதே மாதிரி தான். சரியா? ஈஸியா. அடுத்து காரணவியல். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ், மிஸ்ஸிங் வேர்ட்ஸ், லெட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்பர் சீரியஸ், நம்பர்ல மிஸ்ஸிங் நம்பர்ஸ், ஃபிபனாசி சீரியஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பகடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்சி காரணம், ஏதாச்சும் ஒரு இந்த திசைகள் வச்சு கணக்கு, டிரெக்ஷன்ஸ் வச்சு கணக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்ன வரும், சிம்பிளிஃபை பண்றது, அப்புறம் ABCD வச்சு வரக்கூடியதாக இருக்கும், ஆல்பபெட்டில் வச்சு வரக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு பெரிய அந்த ஆரஞ்சு பெட்டி மேல இந்த பெட்டியை வச்சா என்ன நடக்கும், ஸோ இந்த மாதிரி ஒரு பொட்டி கணக்கு, அப்புறம் டைரக்ஷன்ஸ் கணக்கு, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து எடுத்து படிச்சுக்கலாம். இல்லாட்டி ரீசெண்டா நடந்த கொஸ்டின்ஸை எடுத்து நீங்க பார்த்தாலே, ஒரு 4 கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தாலே உங்களால இதுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ மேக்ஸ் அவ்வளவுதான். ஸோ நான் இந்த 20 நாள்ல நீங்க இதை மட்டும் தான் பண்ணணும். எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் சொன்னா அதை நீங்க கண்டிப்பா படிச்சிடணும். இப்போ நான் சொன்ன இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லா நீங்க எல்லாரும் நோட் பண்ணி வச்சிருக்கணும். யாரெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. நோட் எடுத்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இது வந்து இத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சு. ஸோ அடுத்து GS. இதுதான் இருக்கிறதுலயே மேக்சிமம் நம்மளோட ஸ்கோரிங்கை கணிக்கக்கூடியதாக இருக்கு. ஏன்னா டெக்னிக்கல்ல அடிச்சிருவாங்க, மேத்ஸ் கூட அடிச்சிருவாங்க, தமிழ் பாஸ் ஆயிரும். ஆனா இதுதான் நம்மளோட ஸ்கோரையும் போஸ்டிங்கும் நிர்ணயம் பண்ணக்கூடியது. பொது அறிவியல் இந்த 2 இதை தயவு செய்து விட்டுருங்கன்னா படிக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், படிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் மற்ற 3வது 4வது 5வது 6வது இந்த யூனிட் நீங்க படிக்கணும். தமிழ்நாட்டின் வரலாறு இதுல இருந்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல இருந்து ஒரு 4-5 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த திருக்குறள் எதுல இருந்து கேட்கறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. சார் அதுக்கு 20 உங்களுக்கு பாத்தீங்கன்னா 20 அதிகாரம் நினைக்கிறேன், அது ஃபுல்லா படிக்க வேண்டியதா இருக்கும். சரியா? 20 அதிகாரமோ எவ்வளவோ படிக்க வேண்டியது இருக்கும். ஆனா அதெல்லாம் படிக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சு போகும். அடுத்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குன்னு வரப்ப இந்த ஆங்கிலேயருக்கு தொடக்க இது வீரமண்டிய கட்டபொம்மன், அப்புறம் வேலு நாச்சியார், அப்புறம் வேற யாரு உங்களுக்கு மருது பாண்டியர், இவங்களை பத்தி. அதே மாதிரி விடுதலை போராட்டத்தில் பெண்களோட பங்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு, பெண்கள்ல முக்கியமா வந்து அஞ்சலி அம்மாள் என்ன பண்ணாங்க, அதே மாதிரி இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி முக்கியமான பெண்மணிகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள பத்தின. அப்ப இதுலதான் நீங்க இம்பார்ட்டன்ஸ், இதெல்லாம் மேக்ஸிமம் 10th புக்லயே கவர் ஆகும். உங்களுக்கு 10th புக்லயே கவர் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 9th 10th புக்கை நல்லா படிச்சுக்கோங்க. எதுவுமே படிக்கல அப்படின்றப்ப 9th 10th புக்கை சிலபஸை வச்சு நல்லா கவர் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள், இதெல்லாம் நம்ம 10th புக்லயே உங்களுக்கு இருக்கு. நீங்க அதை மட்டும் படிச்சா போதும். அப்ப திருக்குறள் இதை படிச்சாலே ஓரளவுக்கு இதுல நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டின் வளர்ச்சி. இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 ஆண்டுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸும், அதுக்கப்புறம் நிதி ஆயோக், திட்டக்குழு, ஃபைனான்ஸ் கமிஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன், அப்புறம் ரிசர்வ் வங்கி. ஸோ இதுலலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி நிறைய வரும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திட்டங்கள், அப்புறம் எந்தெந்த திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, என்ன நோக்கத்துக்காண்டி கொண்டு வந்தாங்க, அதோட வளர்ச்சி இலக்கு என்ன, வளர்ச்சி அடைஞ்சிச்சா இல்லையா, 2030 எதை பார்க்க போறாங்க, முக்கியமான தினங்கள் என்ன, இதெல்லாம் முக்கியமா வரும். சரியா? வேளாண்மையில என்ன முக்கிய பங்கு, விவசாயம், அதே மாதிரி சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும், தமிழ்நாட்டோட புவியியல் கூறுகள் எந்த மாதிரி இருக்கு, சமூக பொருளாதார கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்டா என்ன இருக்கு, ராக்கெட் இஸ்ரோ என்ன லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த நம்ம விளையாட்டு பொறுத்த வரைக்கும் நீரஜ் சோப்ரா என்னென்ன பண்ணாங்க, கிரிக்கெட்ல எந்த மாதிரி இருக்கு, எது முக்கியமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான். அதனால நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்கானது தான். சரியா? அதே மாதிரி இந்திய ஆட்சியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல 20 கேள்வி, இதுல 15 கேள்வினா இந்த 15 கேள்வியில விதிகள் அந்த 365
365 ஆமா. அந்த மொத்தமா உங்களுக்கு ஆர்டிகல்ஸ், விதிகள் இதெல்லாமே சேர்த்து படிச்சுக்கோங்க. முகவுரையை பற்றிய இது, அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், அதுக்கப்புறம் இதுல வந்து லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை சட்டம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். சரியா? லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை சட்டம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த யூனியன் கமிஷன்ஸ் இதெல்லாம் எப்போ கொண்டு வந்தாங்க அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, பாத்துக்கோங்க. சரியா? ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன இதுக்கெல்லாம் வந்து நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எடுத்து அந்த ஒரு கொஸ்டின் கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கத நீங்க அதை அனலைஸ் பண்ணாலே உங்களால நிறைய ஆன்சர்ஸ் கொண்டு வர முடியும். சரியா? அடுத்து யூனிட் 3 இந்தியாவின் வரலாறு. இதை பொறுத்த வரைக்கும் குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், சிந்து சமவெளி நாகரிகம், முகலாயர்கள். 4ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்துடும். தொடக்க கால எழுச்சிகள், அது உலகம் உங்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் அதெல்லாம் வந்துடுவாங்க. இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முதல் மாநாடு எப்ப நடந்துச்சு, யார் தலைவர், அது எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, அது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அப்புறம் பெரியாரை பத்தி, பாரதியாரை பத்தி, காமராஜர் பத்தி, மகாத்மா காந்தியை பத்தி, சுபாஷ் சந்திர பசி பத்தி அவங்கள பத்தி எல்லாம் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. தலைவர்கள் இவங்கெல்லாம் பார்த்து நீங்க தனியா நெட்ல கூட போட்டு சும்மா ஒரு ஓவராலா கோத்ரூ பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆயிரும், இதை நீங்க ஈஸியா அடிச்சிட முடியும். அதுக்கப்புறம் நீங்க இங்க வரீங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். இதுல மேக்சிமம் நீங்க பொது அறிவியலை பொறுத்த வரைக்கும் பயாலஜிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க. புவியியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறுகள், அப்புறம் நேஷனல் பார்க்குகள், வானிலை எப்படி இருக்கு, நம்மளுடைய மக்கள் தொகை அடர்த்தி, பரவல், இதெல்லாம் முக்கியமா பார்த்துக்கோங்க. போக்குவரத்து துறை பொறுத்த வரைக்கும் ரயிலோட தலைமையிடங்கள், ஸோ இதுதான் நெடுஞ்சாலையோட நீளங்கள், ஃபேக்டா, அதாவது ஜிகே ஜெனரல் நாலேஜாவும் இருக்கணும், ஃபேக்டாவும் இருக்கணும் அப்படின்றதுதான். இதெல்லாம் வந்து மாறாத ஒன்றாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? ஸோ இப்படிதான் நீங்க படிக்கணும். இப்போ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 20 நாள்ல நிறைய பேர் ஒர்க்கிங் போறவங்களா இருப்பீங்க. சார் எப்படி சார் படிக்கிறது, என்னால படிக்க டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு ஒரு 1 ஹவரோ இல்ல 30 மினிட்ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல, அந்த கிடைக்கக்கூடிய டைம்ல உங்களுக்கு எது வராதோ அதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. இல்ல எது இம்பார்ட்டண்டா ஸ்கோர் பண்ணணுமோ அதை நீங்க இம்பார்ட்டன்ஸ் பண்ணுங்க. இப்போ ஜிஎஸ் படிக்கணும், மேக்ஸ் பார்க்கணும், பேப்பர் 2 பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் ஸ்கோரிங் பார்ட். தமிழுக்கு நீங்க மினிமமான ஒரு ஸ்கோரிங் இது பார்ட் ஆஃப் டைமை கொடுங்க. மற்ற ஜிஎஸ், மேக்ஸ் உங்களுக்கு பேப்பர் 2க்கு நிறைய டைம் கொடுங்க. இப்போ 8 மணி நேரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஹவர் மட்டும் தமிழுக்கு ஒதுக்கிட்டு மித்த 7 மணி நேரத்தை வந்து நீங்க ஜிஎஸ், மேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 2க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒவ்வொரு யூனிட்டா நம்ம வந்து கொஸ்டின்ஸ், மினிமமான கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் கடைசி 2 யூனிட்டும் அதே மாதிரி அந்த உங்களுக்கு 7வது யூனிட்டும் பார்த்துட்டீங்கனாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு 80 கொஸ்டின் வரும். எது கடைசி 2 யூனிட், இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல மொத்தம் 80 கொஸ்டின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 6வது யூனிட் பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் ஆச்சு. ஸோ மினிமமா 100 கொஸ்டின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ். சரியா? இதுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரீஷியன் கொஸ்டின், ஒயர்மேன் கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. அதை நம்ம தனியாவே வீடியோவா போடும். சரியா? எலக்ட்ரீஷியன், ஒயர்மேன் கொஸ்டினா தனியா நம்ம வீடியோவா போடுவோம். சரியா? அது 200 கொஸ்டின் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு ரிப்பீட் பண்ணுங்க. இதுல 5வது யூனிட் வரைக்கும் உங்களுக்கு நம்ம ஷெட்யூல் கொடுத்தாச்சு. நாளைக்கு ஒரு கிளாஸ் 5வது யூனிட் வந்துடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க 5 யூனிட்டை உங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், இருக்கக்கூடியதுல கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு நான் என்ன சார் பண்றது, தியரி புக் இருக்குன்னா தியரி புக்கை படிங்க. இல்ல லாஸ்ட் மினிட்ல என்னால படிக்க முடியல அப்படின்னா எம்சிக்யூ டைப் நம்ம மெட்டீரியல் மட்டும் இல்ல, ஸோ வேற எந்த மெட்டீரியல்னாலும் நீங்க வாங்கி என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சா ஒவ்வொரு யூனிட் வைஸும் 100 கொஸ்டின், 150 கொஸ்டின், 200 கொஸ்டின், 250 கொஸ்டின் வச்சிருக்கு. இங்க பாருங்க, ஆன்சருக்கும் எக்ஸ்பிளனேஷன்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு தமிழ்லேயே இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். நிறைய பேர் கேட்பீங்க, சார் கொஸ்டின் தமிழ்ல வருமா, இங்கிலீஷ் வருமா? உங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தமிழ் வரும். ஜிஎஸ், மேக்ஸ், மற்ற பேப்பர் 2 தமிழ்லயும் இருக்கும் மேல கொஸ்டின், அதே மாதிரி கீழே இங்கிலீஷ். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சரியா? இதுக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால தயவு செய்து நல்லபடியா என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நல்லபடியா படிங்க. உங்களோட நம்பிக்கையே கண்டிப்பா விட்டுறக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்ம வந்து இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் வகுத்த நல்லத்து அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இயற்றலும் ஈட்டலும் காட்டலும் வகுத்தல் வல்லத்து அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருக்குறள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்து அரசு அப்படின்றது. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எவ்வளவு வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு சேர்த்து வைக்கிறோம். ஏன்னா சம்பாதிக்க தெரிஞ்ச நமக்கு அதை செலவு பண்ணவும் தெரியும், ஆனா எவ்வளவு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றதுதான். ஸோ அது மாதிரி படிக்க தெரிஞ்ச நமக்கு அதுல எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்றோமா, நமக்கு எல்லாம் தெரியுதா அப்படின்றத தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? இதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ
ஸோ நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் அதை சேமிச்சு வைக்கணும், அதுதான் வந்து ரிவிஷன். ஸோ இருக்கக்கூடிய நாள்ல நல்லபடியா யூட்டிலைஸ் பண்ணி புதுசா படிக்காம முன்னாடி படிச்சதை ரிவைஸ் பண்ணுங்க, டெஸ்ட் எழுதி பாருங்க, செல்ஃபா அனாலிசிஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும், ஈஸியா மார்க் அதிகமா வாங்க முடியும். ஸோ நல்லபடியா எக்ஸாம் எழுத முடியும். ஸோ தயவு செய்து நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை பத்தி தனியா வீடியோ வேணும்னா சொல்லுங்க. லாஸ்ட் மினிட்ல எப்படி என்ன பண்ணணும்னு தெரியலன்னா தயவு செய்து சொல்லுங்க, அதுக்கு நம்ம வீடியோ போடுவோம். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.